ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகான பெரியசாமிபுரம் எனும் கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் வடக்கு பகுதியில் சிறிது தூரத்தில் புனித ஜெபமாலை அன்னை ஆலயம் அமைந்திருந்தது. ஆலயத்தின் அருகே ஒரு பழமையான புனித கிணறு இருந்தது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த கிணற்றிலிருந்து கிடைக்கும் நீர் உப்பு நீராக இருந்தது. இருந்தாலும் மக்கள் அதனை மிகுந்த நம்பிக்கையுடன் புனிதமாக கருதினர். ஒரு அமைதியான இரவு. நிலவு ஒளி ஆலயத்தை மெதுவாக தழுவிக் கொண்டிருந்தது. அப்போது ஆலயத்திற்கு வெளியே புனித கிணற்றின் அருகே ஒரு மூதாட்டி தனியாக அமர்ந்திருந்தார். வயதானாலும் அவரது முகத்தில் அமைதியும் பக்தியும் விழுந்தன. அந்த நேரத்தில் எவரும் எதிர்பாராத விதமாக ஒரு பெண் அங்கே தோன்றினார். எளிமையான தோற்றம், கருணை நிறைந்த கண்கள். அவர் மென்மையான குரலில் அந்த மூதாட்டியிடம், "அம்மா, எனக்கு சிறிது தண்ணீர் தர முடியுமா?" என்று கேட்டார். ஒரு நிமிடமும் தயங்காமல் அந்த மூதாட்டி புன்னகையுடன் எழுந்தார். புனித கிணற்றிலிருந்து நீரை இறைத்து அன்போடு அந்த பெண்ணின் கைகளில் கொடுத்தார். அந்த பெண் நன்றியுடன் தண்ணீர் குடித்தார். பின்னர் குடித்ததற்கு பிறகு மீதமிருந்த தண்ணீரை மீண்டும் அதே கிணற்றில் ஊற்றினார். அடுத்த கணம் அந்த பெண் அங்கே இல்லை. காற்றில் ஒரு தெய்வீக அமைதி மட்டும் நிறைந்திருந்தது. இதைக் கண்ட மூதாட்டி அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் உறைந்து நின்றார். நடந்ததை நினைத்து அவரது கண்களில் பயமும் பக்தியும் கலந்த கண்ணீர் பொங்கியது. அப்போதுதான் அவர் உணர்ந்தார், அது ஒரு சாதாரண பெண் அல்ல, தெய்வீக அனுபவம் என்று. அந்த இரவு முதல் அந்த கிராமம் முழுவதும் அந்த நிகழ்வு ஒரு புனித அதிசயமாக பேசப்பட்டது. புனித கிணறும் ஆலயமும் மக்கள் நம்பிக்கையில் இன்னும் உயர்ந்த இடத்தை பெற்றன. அன்று முதல் அந்த கிணற்றின் நீர் நன்னீர் ஆனது. நிரந்தரம்